சங்கீதம் தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எந்த சூழ்நிலையில் அவர் இந்த சங்கீதத்தை பாடினார் என்று பார்த்தால் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை நமக்கு புரிகிறது. எப்படி? 3ஆம் வசனம் சொல்கிறாரு, சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான்னு சொல்றாரு. 4 என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. 9 சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன் என்று. அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரு? நெருக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு? வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துரு என்ன பண்றான்? நாம் ஏற்கனவே நிறைய நாள் முன்னால மரித்தவனை இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? இருளில் இருக்கிறதாட்டு அவர் என்ன சொல்கிறார். ஆனால் அவர் என்ன செய்ய மரிக்கல. அந்த அளவு நெருக்கடி. அதாவது மரணம் எப்போ நான் மரிப்பேன் சொல்லிட்டு அந்த சூழ்நிலை அவர் இருக்கிறார். மரிக்கும் தருவாயில் இருப்பதாக அவர் உணர்கிறார். என் ஆவி என்னில் தியங்குகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. மரணம் மரிக்கலாண்டே தவிர, ஆனால் மரண பயத்தில் இருக்கலாம். மரணம் எப்போது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். அந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை வேண்டுகிறார். அந்த சூழ்நிலையிலையும், அதாவது மரிக்கும் தருவாயில் இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரிட, நான் பாவியாக இருக்கிறேன், எதிரிகள் என்னை கொல்வது அல்ல, நீங்களே என்னை தண்டிக்க முடியும். அப்படி பார்ப்போம். அந்த சூழ்நிலை மரண தருவாயிலும் என்ன நினைக்கிறாரு? நான் ஒரு பாவியாக இருக்கிறேன்னு நீங்களே தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2ஆம் வசனத்தில் அதான் சொல்றாரு, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியும். எப்படி? அதில் ஒரு ரிக்வெஸ்ட். எப்படி? உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை, அது நான் பாவியாக இருக்கிறேன், என்னை நீங்கள் நியாயம் தீர்க்க முடியும். ஆனால் உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லாதனால என்னையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்தில், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும் அப்படின்னு. உமது என்கிட்ட உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, ஆனால் உம்முடைய நீதியை எனக்கு தந்து என்னை நீங்க நியாயம் தீர்க்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட வேண்டுகிறார். ஆம், மரண தருவாயில் சம்பவிக்கும் அந்த நிலையிலும் தன்னுடைய பாவத்தை உணர்கிறார். பாவத்துக்கு பரிகாரத்தை தேடுகிறார். எப்படி? யாருமே நீதிமான் இல்லை, அதனால நானும் நீதிமான் இல்லை, என்கிட்ட எந்த நீதியும் கிடையாது, எந்த உண்மையும் கிடையாது, ஆனால் அதனால என்னை நீங்க நியாயம் இருக்காங்க, உம்முடைய நீதியையும் உம்முடைய உண்மையை தந்து என்னை நீங்க எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு ஒப்புரவாகிறார். அதனால தான் அவர் ஒப்புரவானால என்ன செய்கிறாரு? 5ஆம் வசனத்தில், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். தேவனோடு ஒப்புரவான பிறகு பழைய நாட்களை நினைக்கிறார். தேவன் செய்த கிரியைகளை நினைக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? நான் நீதிமான் இல்லை, உம்முடைய நீதியினால் எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிட்டு என்ன சொல்றாரு? பழைய நாட்களை நினைக்கிறார். ஒருவேளை அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினதை அவர் நினைத்து பார்க்கலாம், அல்லது தன்னை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ண நினைத்து பார்க்கலாம். எது எப்படியோ அவர் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அவருடைய வழி நடத்தலையும் தேவனுக்கு நேராக நினைத்து பார்த்து தேவனுக்கு நேராக அவருடைய கைகளை உயர்த்துகிறார். 6ஆம் வசனத்தில், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலைத்தை போல் என் ஆத்மாவும் மேல் தாகமாக இருக்கிறது. ஆம், பூர்வ நாட்களை நினைக்கும் போது
அவருக்கு வேற வழியே இல்லை. தேவனுக்கு நேராக கையை உயர்த்துகிறார். ஆத்துமா எப்படி அவர் மேல் தாகமாக இருக்கிறதாக உணர்கிறார். தேவனோடு வேண்டுதல் செய்கிறார். இப்போ அவருடைய நீதி இல்லை, எதுவுமே இல்லை. அவரை தேவன் நியாயம் தீர்க்க முடியும், நரகத்துக்கு நேராக அனுப்ப முடியும். ஆனால் வேண்டுகிறார், என்னிடம் எந்த நீதியும் இல்லை, உம்முடைய நீதியை எனக்கு தந்து என்னை நீர் காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ அவரை நியாயத்திற்கிருந்து விடுதலை பண்ணுவது எது? அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தம் எல்லாமே தந்து அவரை காப்பாற்றுகிறார். அப்படின்னா ஒன்று செய்யலாம். இனி நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய நீதியில தான் நம்ம பரலோகத்துக்கு வரோம் அப்படின்னு அவர் இருக்கல. என்ன செய்கிறாரு? 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் அப்படின்னு. உம்முடைய நீதி தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு என்னை நியாயம் தீர்க்காதபடி பாதுகாக்கிறது. ஆனாலும் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். நான் எப்படி நடக்கணும், எப்படி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து வழியை காண்பீங்க. 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உமக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யும்படியாக என்னை போதிங்க. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். உம்முடைய ஆவியானவர் என்னை அந்த மாதிரி உமக்கு பிரியமானதை செய்யவும், உமக்கு எது செய்ய முடியுமோ அப்படின்னு உள்ள நல்ல வழியில் நடக்கும்போது நான் உண்மையிலேயே பரிசுத்தமாக என்னால் வாழ முடியும்னு சொல்லிட்டு தாவீது தேவனிடம் கேட்கிறார். தாவீது சொல்லுகிறார், எப்படி? என்னிடம் நீதி இல்லை, உம்முடைய நீதியினால் என்னை நியாயம் தீர்க்காமதுங்க அப்படின்னு. நம்மை ஒரு தடவை யோசித்து பார்ப்போம். அவர் பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறார். நாம் நம்முடைய கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்ப்போம். நாம் பாவிகள், நம்மை தேவன் நியாயம் தீர்த்து நரகத்திலே தள்ள முடியும் இல்லையா? நம்முடைய நீதியான செயல்கள் எல்லாம் என்ன இருக்கு? அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. நாம் பாவத்தில் இருந்தோம். தேவனோடு எந்த வகையிலே நாம் சேர முடியாத நிலையில் இருந்தோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 என்ன சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று. நாம் அப்படிதான் இருந்தோம். தேவனை நம்ம தரிசிப்பதற்கான எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்தார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 என்ன பார்க்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று. நாம் பரிசுத்தமில்லை, நாம் தேவனோடு சேர முடியாத நிலையில் இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை என்ன தேவனோடு சேர்க்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்க கொடுத்தார்? சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி நம்மில் இருப்பதனால் நாம் இப்போது தேவனோடு சேரக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் பதிவிடுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்து நாம் இப்போது அவரை எப்படி தரிசிப்போம்? அதே பரிசுத்தத்தோடு, அதே நீதியோடு நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய நீதி
நம்முடைய பரிசுத்தம் தேவனோடு சேர முடியவில்லை. கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் நீதி தான் நம்ம சேர. அப்படி என்றால் நாம் அப்படி நீதியாய் ஜீவிக்க வேண்டுமா? தேவன் நம்மை நீதியாக பரிசுத்தமாய் ஜீவிக்க நம்மை வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய நீதியால் தான், அவருடைய பரிசுத்தனால் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாய் நீதியாய் வாழ வேண்டும். அதான் அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனிடம் தாவீது கேட்டது போல் நம்ம கேட்கணும். எப்படி? நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படி அதுபடி என்ன, உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவார். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் அதை கேட்கும்போது அவர் நம்மை நல்ல வழியில் நடத்தி நம்மை பரிசுத்தமாக, நம்மை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே நம்மை வாழ வைப்பார். நாம் அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். அதனால் நாம் அவருடைய வழியிலே நாம் வாழ முடியும். கிறிஸ்து சாட்சியாக அந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படி நாம் இந்த வேளையிலே நம்முடைய பாவ தண்டனையான விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தேவனை நாம் அந்த காலை வேளையிலே சபையாக துதிக்கலாம். நம்மை மீட்கும்படியாக தம்மையே கொடுத்து நம்மை பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றி தேவனோடு அவர் உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்த தேவன் இந்த காலை வேளையிலே நாம் சபையாக ஆராதிக்கலாம். அதற்கு முன்பு